2 வாரமாவே நவீன் வந்து பீஸா வேணும்னு கேட்டுட்டே இருந்தான். நான் எல்லாம் செக் பண்ணும்போது பீஸா சாஸ் வந்து எனக்கு இல்ல. முடிஞ்சிருந்தது. நான் அத கவனிக்காம இருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நாங்க பிக் பஸார் போம்போது, பீஸா சாஸு, அப்புறமா சீஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தேன். சரி இவன் கேட்டது வந்து ஞாபகப்படுத்திட்டே இருந்தான். எனக்கு ஞாபகப்படுத்துறான்னு சொன்னதுனால 1 ஹவருக்கு ஒருக்கா வந்து அம்மா பீஸா பீஸான்னு காலையிலேருந்தே சொல்லிட்டே இருந்தான். ஸோ காலையில வந்து ஹெல்த்தியா சாப்பிட்டாச்சு. ஈவினிங் போல இவனுக்கு செஞ்சு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆனா மாவு வந்து கொஞ்சம் லூஸா பண்ணிட்டேன். ஏன்னா இவன வந்து நான் டெஸ்ட் குடுத்துட்டே படிக்க வச்சுட்டே இவன செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்றதுனால கொஞ்சம் லூஸா இருந்துச்சு. எப்படி இருக்குமோ அப்படின்னு நெனச்சேன். கடைசில பார்த்தா பீஸா சீசனிங் போய் பார்க்கும்போது இது எக்ஸ்பைரி முடிஞ்சிருந்துச்சு. ஸோ ஐயோ! நம்ம இத பார்க்காம போயிட்டோமே அப்படின்ட்டு லாஸ்ட்டுக்கு வந்து ஃபைனலா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் நான் தூவி விட்டுட்டேன். எப்படி வரப்போதோன்னு நெனச்சுட்டு இருந்தேன். அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. பீஸாலாம் பொதுவாவே அன்ஹெல்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா வெளியில வாங்கி சாப்பிடுறதுக்கு வீட்ல செஞ்சு சாப்பிடுறது எவ்வளவோ பரவால்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.